கோயில்கள். கோயில் என்றாலே வழிபடும் இடம். உலகெங்கிலும் கோயில்கள் இருக்கிறது. எல்லா நாடுகளிலுமே கோயில்கள் இருக்கிறது. அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருப்பதால் அங்கே ஒரு மாதா கோயில் இருக்கும், மேரி கோயில் இருக்கும், சிலுவையை வைத்து கோயில்கள் இருக்கிறது. அதிகமாக உலகெங்கிலும் மாதா கோயில்கள்தான் அதிகம், இந்தியாவையும் சேர்த்து. இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்று உருவமற்ற மசூதியை அவர்கள் கட்டியுள்ளார்கள். பெரும்பாலும் அரபு நாடுகளில்தான், ஒரு 10 நாடுகள் இருக்கிறது, அங்கேதான் அவர்கள் இந்த மசூதியை கட்டினார்கள். மற்ற இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய நாடுகளிலும் அங்கே இருக்கிறது, மசூதி இருக்கிறது. மதரசா என்றும் சொல்வார்கள் பல்வேறு இடங்களில். இந்தியாவிலும் இருக்கிறது, மிக குறைவு. ஆனால் இந்து கோயில்கள்தான் உலகெங்கிலும் அதிகம், குறிப்பாக இந்தியாவில். அது லட்சக்கணக்கில் சொல்லலாம், இந்தியாவில் மட்டும். ஏனென்றால் இந்து கடவுள் என்றால் எல்லாமே புராணத்தின் அடிப்படையில்தான். இதிகாச கடவுள், கற்பனை கடவுள் இந்தியாவில்தான் மிக அதிகம். எங்கெங்கெல்லாம் இந்தியர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் ஒரு கோயிலை கட்டிவிடுவார்கள். அமெரிக்காவில் இருக்கிறது. புத்த கோயில்கள் எங்கெங்கெல்லாம் புத்த மதத்தை கடைபிடிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் புத்தர் கோயில் இருக்கிறது. மகாவீரருக்கு அதிகமான கோயில் இல்லை, உலகெங்கிலும் இங்கே இல்லை. குருத்வாராக்கள் எங்கெங்கெல்லாம் இந்த பஞ்சாபியர்கள் வாழ்கிறார்களோ, அதுவும் இந்தியாவில் இந்த சீக்கியர்கள் இந்த குருத்வாராவை அவர்கள் கட்டியுள்ளார்கள். எல்லாமே ஒரு குருமாரை வைத்து, அடிப்படையாக வைத்துத்தான் இந்த கோயில்களை கட்டியுள்ளார்கள். பொதுவாக 2000 வருடங்களுக்கு பிறகுதான் கோயில்களையே கட்டினார்கள், சொல்ல வேண்டுமென்றால் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து. ஆனால் 3rd BC 2300 வருடங்களுக்கு முன்பு சிவன் கோயிலை வைத்து கட்டினார்கள். குடிமல்லம் என்ற இடம், அது ஆந்திராவில் இருக்கிறது. அங்கே ஒரு சிலை இருக்கும், அந்த சிலை அம்மணமாக இருக்கும், அது சிவன் என்று சொல்வார்கள். மற்ற சிவன் கோயில்களில் யோனிலிங்கம் இருக்கும். அந்த புராணத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லா கோயில்களிலும், இந்து கோயில்களில், அதுவும் சிவன் கோயில்களில் இருக்கும். அதுபோலவே கிருஷ்ணன் கோயில், மகாவிஷ்ணு கோயில் என்று, பிள்ளையார் கோயில் என்று பல கோயில்கள் இந்தியாவில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அதிகமாக இருக்கிறது. எல்லா மாநிலத்திலுமே கோயில்கள் இருக்கிறது. சிவன் கோயில் பொதுவாக அதிகம் என்று குறிப்பிடலாம். வேறு ஏதாவது நாட்டில் கோயில்கள் இருக்கிறது என்றால் இருக்கிறது. யாரெல்லாம் இந்துக்கள் உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களே ஒரு ஆகம முறைப்படி, அதாவது ஒரு கோயிலை எப்படி அமைக்க வேண்டுமோ அந்த முறைப்படி அவர்கள் கட்டியுள்ளார்கள். அது எல்லாம் ஒரு 100 வருடங்களுக்குள்ளாகத்தான் இருக்கும், அதுக்கு மேல் இருக்காது. கோயில்கள் என்றாலே இறைவன் வழிபடக்கூடிய இடம், அப்படித்தான் பொதுவாக இருக்கிறார்கள். தெருவுக்கு தெரு ஒரு கோயில் இருக்கும், அது என்றால் அது பிள்ளையார் கோயில். இந்த இந்து மதம் எங்கெல்லாம் பரவி இருக்கிறது என்றால், இந்தியாவை கடந்து இலங்கை,
சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா இங்கே தான் அதிகமாக பரவியுள்ளது. காரணம், மன்னர்கள், அரசர்கள் அவர்கள் எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் அவர்கள் ஒரு ஆலயத்தை நிறுவினார்கள். இப்படித்தான் உலகம் எங்கிலும் கோயில்கள் இருக்கிறது. அதிகமான கோயில்கள் இருப்பது மாதா கோயில்கள் தான். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்து கோயில்கள் தான் மிக அதிகம். இது எல்லாம் ஒரு கோயிலை பற்றி நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பொதுவாக கோயில்கள் இந்து கோயில் என்றாலே அங்கே கட்டிடக்கலை தான் இருக்கும், ஆர்கிடெக்சர். மற்ற மாதா கோயில்களில் இப்போது இத்தாலிக்கு போனால் அங்கே ஒரு அருமையான அங்கே மாதா கோயில் இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் சில மாதா கோயில்களுக்கெல்லாம் சென்று வந்துள்ளேன். அதுபோல் பிரான்ஸ் நாட்டில் பார்த்துள்ளேன், மற்ற வேறு நாடுகளிலும் பார்த்துள்ளேன். எனவே மசூதிகள் இந்தியாவில், அதுவும் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் மசூதியை கட்டி அங்கே அவர்கள் வழிபடுகிறார்கள். பல தொண்டுகளையும் அவர்கள் செய்கிறார்கள். எல்லா கோயில்களிலுமே தொண்டு செய்கிறார்கள். மக்களுக்கு பக்தியை பரப்ப வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அன்னதானத்தையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். இதுக்கு புதியதாக முளைத்த சில தெய்வங்களும் இருக்கிறது. சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா என்று பிற்காலத்தில் வந்த கோயில்களும் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. காளி என்ற ஒரு பெண் தெய்வத்திற்கு அடிப்படையாக வைத்து கல்கத்தாவில் இருக்கிறது. காளி கோயிலும் பல இடங்களில் இருக்கிறது. இதெல்லாம் கோயில்கள் பற்றிய ஒரு விடயங்கள். அவ்வளவே.